الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا والذين أوتوا العلم درجات صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه ومن قال عليه الصلاة والسلام الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உன்னதமான அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அமர வச்சிருக்கார். ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுடைய நேரத்துல ஒவ்வொரு நேரத்தை கழிப்பதும் மிகப்பெரிய ஒரு ஆகப்பெரும் பாக்கியம். அல்லாஹ் அப்படிப்பட்ட தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இதை எத்தனை வெளியே இருந்தாலும் அவங்க அனைத்து நபர்களும் ஜும்மா தொழுகைக்கு ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த தௌஃபீக் அனைத்து நபர்களும் வந்தாலும் புரிவானா. என்ன துவாவோடு கணித்துக்குரிதான் இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து சரி இப்போது அதே ஏழ்வானம், அதே ஏழு பூமி, அதே 24 நேரம் அதை தான் அமைச்சிருக்கிறான். ஆனால் மனிதர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு மாதிரி. ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வரலாறு எடுத்துக்கணும்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்கள் காலகட்டத்துக்கு ஏற்ப இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமா நம்ம இருக்கிறோம். இன்னும் நபி அவங்களை பார்த்த சஹாபாக்கள், காஃபிர்கள், முஸ்லிம்கள், இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை படிப்படியாக எடுத்து செயல்படக்கூடிய நாம அதை நாம் எவ்வாறு பார்க்கிறோம்? வெறும் உலகத்தை மட்டும் நோக்கமாக இருந்து பார்க்கிறோமா? எது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எது அசலாக சொல்லியிருக்கிறதோ குர்ஆன் ஹதீஸை பார்த்து நீ வாழு, நான் குர்ஆனில் எவ்வாறு சொல்லியிருக்கிறேன் அதை பார்த்து வாழு. உன்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், ஈமான், முஅமலாத், மாஷாஅத், அக்லாக் அனைத்து விஷயத்திலும் ஷரியத்துங்கிறது, குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது வெறும் தொழுகையோ நோம்போ நம்ம அதிகமான மக்கள் தவறாக விளங்கி இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லி தரோம்? குர்ஆன் என்ன சொல்லி தரோம்? ஹதீஸ் என்ன சொல்றோம்? லா இலாஹா சொல்லணும், 5 நேரம் தொழுகணும், குர்ஆன் ஓதணும், நோம்புனா ரமலான் மாசம் நோம்பு வைக்கணும், கஞ்சி குடிக்கணும், கல்யாணத்தை அந்த நிக்காவுடைய அந்த பள்ளிவாசல் கூட நம்ம செய்யணும், ஜகாத் 2% நம்மளுடைய சொத்துல இருந்து இருந்துச்சுன்னு சொன்னா ஜகாத் கொடுக்கணும், நம்மளுடைய உடல் ஆற்றலும் நம்மளுடைய அனைத்து விஷயங்கள் சொன்னா ஹஜ் செய்யணும். இதுதான் நம்முடைய சிந்தனைக்கு வருதே தவிர இஸ்லாம் என்பது ஒரு பிரம்மாண்டம், இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது வெறும் இந்த விஷயம் மட்டும் கிடையாது, மார்க்க விஷயம் மட்டும் இல்ல, இதை தாண்டி அதிகமான விஷயம் இருக்குது என்பது நம்ம உள்ளத்திலிருந்து மறைத்து விடுகிறது. ஷைத்தானும் மறைத்து விடுகிறான். ஈமான், இபாதத், குர்ஆனில் சொல்லக்கூடிய தஃசீர் எடுத்து பார்த்தீங்கன்னா 20% தான் இபாதத் பத்தி இருக்கும். மிச்சத்தில் 80% பொருளாதாரத்தை பத்தி, குடும்பவியலை பத்தி தான், நம்மளை பத்தி தான். எப்படி வாழணும், எப்படி நன்மையாக வாழ்ந்துக்கிறாங்க, எப்படி இருந்தது இது எல்லாமே குடும்பவியல், நிக்காவை பத்தி, நிக்கா சம்பந்தப்பட்ட மசாயில் அவ்வளவு விஷயங்கள். இது எல்லாமே நம்ம குர்ஆனை முழு உலகத்துக்கும் அல்லாஹ் தஆலா இறக்கியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கும் ஒரு ரஹ்மத்தாக இறக்கியிருக்கிறாங்க. எல்லா பயானையும் கேட்கிறோம், எல்லா விஷயம் கேட்கிறோம், ஆனா நம்ம உள்ளத்துல இஸ்லாம் அழுகும். நம்ம உலகத்தை எப்படி பார்த்து போயிட்டே இருக்கோம்? உலகத்துல நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம்? மார்க்க கல்வி தெரியலாம் அவசியம் கிடையாது. நம்ம உள்ளத்துல நம்மளை அறியாமலே ஒரு தோன்றுகின்ற ஒரு எண்ணம், நம்மளுடைய உள்ளத்துல நம்மளை
நபியோட செயலை பார்த்தா இதுல என்ன தெரியுது, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ. அப்ப நம்ம நியத்து வைக்கணும், எனக்கு இது தீன் அவசியம், நான் இதை மாற்றி கல்வியை கற்றுக்கணும். குளிப்பு கலப்பு என்னன்னு தெரியாம பல பெரியவங்க இருக்கிறாங்க. ஒழுவுடைய பகுதி எத்தனை அப்படி தெரியாத பெரியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒழுவுடைய சொல்லி 4 ஒழுங்கா சரி ஒழுகக்கூடாது. முகத்தை நல்லா உச்சந்தலை இதுலேருந்து கரெக்டாக தாவம் கட்ட வரைக்கும் இரு காதை சூழ்நிலை அதை சூழ்நிலை முழுமையாக தண்ணி ஒரு இடத்து தண்ணி போடாம கழுவும். அப்புறம் கை 2 கையும் நல்லா தேய்ச்சிக்கணும். ஒரு வாட்டி கவனமாக அப்புறம் மசாஜ் சரியான முறையில் செய்யணும். 2 கால் குழந்தை கால் வரைக்கும் மேல வரைக்கும் அந்த முக்கிய வரைக்கும் கால். இந்த 4 விஷயம் பாருங்க. இதுல நம்ம குறை செஞ்சோம்னு சொன்னா ஒழுகக்கூடாது, ஒழுகக்கூடாது, தொழுகக்கூடாது, ஒழு மூலியமாக செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் கூடாமல் போயிடும். இது சாதாரண விஷயம். கை கால் முகம் கழுவுறதுங்கிறது கொரோனா டயத்துல பல டாக்டர்கள் இஸ்லாத்தை ஏற்று பார்த்தாங்க. கோவிட் டயத்துல பல டாக்டர்கள் இஸ்லாம விஷயம் நம்ம 5 நேரம் கழுவோம். யார் 5 நேரம் தொழுகை விடாம துடிக்கிறாரோ அவர் எத்தனை முறை கழுவாரு? 5 நேரம். அவங்க சொல்றது 3 நேரம் தான். அப்ப நம்ம இஸ்லாமிய மாற்றத்தை பார்த்த பல டாக்டர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. பல அறிவாளிகள், பல அறிவுஜீவிகள், பல விஞ்ஞானிகள். ஏன்னா அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயமும் 1400 வருஷத்துக்கு எங்க வந்துச்சு? இஸ்லாத்துல இருக்குது, ஷரியத்துல இருக்குது. எதுக்கு செய்ய சொன்னாங்க? கழுத்துல மசாஜ் செய்யக்கூடாது, விடரிகளை மசாஜ் செய்யணும். நீ கண்டுபிடிக்கிறாங்க ஆய்வு. ஏன் விடரிகளை மட்டும் செய்யணும், ஏன் இங்க செய்யக்கூடாது? நீ இந்த இடத்துல தண்ணி படுறதுனால என்ன பாதிப்பு, இந்த இடத்துல தண்ணி பட்ட எந்த அளவுக்கு பிரயோஜனம்? அறிவியல் விஞ்ஞானமும் நபியோட வாழ்க்கையும் அழகான தமிழுக்கு இப்ப கண்ணியத்திற்கு குறித்தானது நம்ம மார்க்க கல்வி என்னோட உள்ளத்துல கொண்டு வாங்க. நான் குரான் ஓதணும், நான் தினம் குரானை பார்த்து ஓதணும். நீ வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹஃப் எத்தனை ஓதிருக்கோம்? இந்த ஊர்ல ஒரு குறைஞ்ச 30 ஆண்கள் இருக்குன்னு சொன்னா ஒரு பாதி ஆண்களா ஓதிப்போமா? சூரத்துல் கஹஃப் முழுமையாக வாரத்தில் ஒரு நாள் நபியாக விடாம ஓதிருக்கிறாங்க. சூரத்துல் கஹஃப் யார் எதுக்காக ஓதணும்? வெள்ளிக்கிழமை உலக அறிஞர்கள், வெள்ளிக்கிழமை உலக அறிஞர்கள் நபியாக ஹதீஸை சொல்லிட்டாங்க. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு பாதுகாப்புக்காக சூரத்துல் கஹஃப் நபியாக ஓதியிருக்கிறாங்க. பல சஹாபாக்கள் தொடர்ந்து தங்கள் அமல்களில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். எவ்வாறு வாக்கியா சூரா சூரத்து முழுக்க யாசின் சூரா நம்ம வாழ்க்கையை ஒரு இதா வச்சிருக்கிறோமோ வாரத்தில் ஒரு நாள் சூரத்துல் கஹஃப் ஓத வேண்டும். இப்ப கண்டித்து குறித்தானவர்களே எனக்கு இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட அறிவை அந்த விஷயங்கள் கைது செஞ்சு கொண்டு வாங்க. நான் வீட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொன்னா எத்தனை சுண்ணத்துகள் இருக்குது? பள்ளிவாசல் உடனே எத்தனை சுண்ணத்துகள் இருக்குது? வலது காலத்துக்கு வரணும், அல்லாஹ் முஃப்தரி அப்பா பிரஹ்மத்திக்கு ஓதணும். நபிக்கு இயத்திகாஃப மாதுத்து ஃபி ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்று அந்த இயத்திகாஃப நீ சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நபி உங்களுக்கு ஸலாத் சொல்லணும். இது மாதிரி 5 சுன்னத்துகள், ரீபூல 5 சுன்னத்துகள். சின்ன சின்ன விஷயம் தான். கலிவரி போகணும், கலிவரி போறது இடது காலச்சு போகணும், வலது ஒரு இடத்துக்கு மட்டும் தான் எடுத்தா எங்கன்னா கலிவரிக்கு மட்டும் தான். ஓகே, வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் சரி, நம்ம கடைக்குள்ள கால் எடுத்துச்சாலும் சரி, எங்க கால் அது வலது கால். இது சின்ன சின்ன அந்த நபியோட ஒழுக்கத்தை சுண்ணத்துகளை நம்ம பேணி பார்த்து அதை கற்றுக்கொள்ளணும். எப்பொழுது நம்ம மாற்று விஷயம் மேல நம்ம சிந்தனை வருதோ கண்டிப்பாக அல்லாஹ் உயர்த்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் கண்டிப்பாக உயர்த்துவான். நபியோட எந்த விஷயத்துக்கும் அதிகம் இது பண்ண மாட்டான், நேரம் கொடுக்க மாட்டான். ஆனா மார்க்க விஷயத்துக்கு சஹாபாக்கள்ட்ட அந்த அளவுக்கு கேள்வி கேட்டு பாராட்டுவான். அபூ உபைதா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க தான் மிகப்பெரிய குர்ஆனை அதிகமாக அழகாக ஓதக்கூடிய அந்த சஹாபி நபியும் பெறுவாங்க. அப்படி அந்த சஹாபிட்ட நபியும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. குர்ஆன்ல அழகான அத்தியாயம், குர்ஆன்ல ஒரு நல்ல பிடிச்ச அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான சூரா இது, அந்த அத்தியாயம் ஆயத்து இது அப்படி கேட்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு ஆயத்துல் குர்சி. உடனே நபி அவங்க ஆச்சரியம், எப்படி? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு பண்றவங்க குர்ஆன்ல. நபி அவங்க சொல்லிட்டு அரபி வார்த்தை புகழக்கூடிய அரபி வார்த்தைகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுப்பாங்க, மிகப்பெரிய ஒரு இது கொடுப்பாங்க.
நபி அவங்க அரபியில ஒரு பாராட்டு வார்த்தைகள் சொல்லுவாங்க. கணியத்துக்குரியதானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் மத்தியில அடிக்கடி இரும்பு சம்பந்தமான கேள்விகளுக்காக அது சம்பந்தமான ஹல்காக்கள், அது சம்பந்தமான மஜ்லிஸ்கள் அமைப்பாங்க. மஸ்ஜித் நபவி 24 மணி நேரமும் மஸ்ஜித் நபவியில அமல்கள், தீனுடைய அமல்கள், மக்தபுடைய அமல்கள் நடந்து கொண்டே இருக்கும். மதரசாவுடைய அமல்கள் நடந்து கொண்டே இருக்கும். கைதிகள் வருவாங்க, இன்னொரு கட்டி வைப்பாங்க. இந்த தீனுடைய மஜ்லிஸை பார்த்து அந்த கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. கைதிகள் வாழ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க இவங்களை விட அவங்களுக்கு சிறந்த உணவு கொடுப்பாங்க. சாப்பாட்டு உணவு கொடுப்பாங்க, அவங்களோட யாருக்கு சிறந்த உணவு? அதே உணவு ஒன்று சிறந்த உணவா இருக்கும். இல்லாட்டி யார் சாப்பாட்டு எந்த உணவு சாப்பிட்றாங்களோ கைதிகளுக்கும் அதே உணவு தான் கொடுப்பாங்க. எவ்வளவு பெரிய நம்மளுக்கு முன்மாதிரி. இஸ்லாத்துடைய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நபரும் இது என்னுடைய வாழ்க்கை, எனக்காக நபி வாழ்ந்துட்டாங்க, அல்ல எனக்காக சொல்லியிருக்கான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து செய்யும் போது இஸ்லாமிய வாழ்க்கை யாரோ வளர்ச்சி செஞ்சது, ஒவ்வொருத்தரோட வார்த்தை அல்லாஹ் வளர்ச்சி செஞ்சிருக்காங்க. வளர்ச்சிக்கு அப்படிதான் யாரோ ஒரு ஆள் வரணும், ஏதோ ஒரு கூட்டம் வரணும், ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு நபரோட வளர்ச்சி தான் இஸ்லாமிய வளர்ச்சி, சாதாரண கிடையாது. என்கிட்ட மார்க் கல்வி சம்பந்தமான அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கு? என்ன நபி அவங்க நீங்க ஹதீஸ்கள் கிதாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யார் அறிவிச்சா வரணும்னா அபூ ஹுரைரா தான். என்ன பேர் வருங்க? அபூ ஹுரைரா வந்து அறிவிக்கிறாரு. 5000 ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்காங்க. சரி, எப்படி இந்த ஆப்போசிட் வந்துச்சு? நபியும் கூட இருந்த அதிகமா கூட இருந்த யாரு? அவங்களோட ரொம்ப அதிகமா கூட இருந்தாங்க. எல்லா மஜ்லிஸ்லயும், எல்லா கூட்டங்களையும், எல்லா போர்களையும் யார் கூட இருந்தா? அபூ ஹுரைரா கூட இருந்தாங்க. எப்படி அபூ ஹுரைரா ஹதீஸ் தெரியும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஞாபக சக்தி, மெமரி பவர். உங்களுக்கு அபூ ஹுரைரா விட அபூ ஹுரைரா உங்களுக்கு ஹதீஸ் அதிகமா தெரியும். ஆனா அறிவிக்க பயப்படுவாங்க. ஏன் அறிவிக்க பயப்படுவாங்கன்னா நபியோட ஒரு வார்த்தையை மாத்தி அறிவிச்சிருவோம், மாத்தி ரிவாயத் செஞ்சிருவோம். பெரிய ஹதீஸா இருக்கும், ஒவ்வொரு சம்பவமா சொல்லிட்டு வருவாங்க. நபியோட கூட போனது வந்தது, இங்கே எதை சொல்லி கொடுத்தாங்க, இங்கே எதை சொல்லி கொடுத்தாங்க, இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை தவறாம சொல்லிட்டு வரணும், ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு பயப்படுவாங்க. ஆனா போரே நமக்கு நானும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மஜ்லிஸை கொண்டு தான் வந்துச்சு. ஒரு சிறிய மஜ்லிஸ், ஜெயிது சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, இன்னொரு சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க, அப்போ என்ன உட்காந்துருக்காங்க. இந்த மஜ்லிஸ் யார் வந்து உட்காந்துறான்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. யார் வந்து உட்காந்துறா? நபி வந்து உட்காந்துறாங்க. அப்போ வந்து ஒரு 3-4 சஹாபி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, வெளியேச வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு மசாயில் இருக்கிறாங்க, சரி தீவனிஷன் சரி சேர்ந்துட்டு கலையை துவா செஞ்சுட்டு பிரிவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் தங்களுக்கு தேவையை துவா செஞ்சுட்டு பிரிவாங்க. அப்படிதான் உட்கார்ந்து இருக்கும் போது செய்திகள் சாப்பிட்டு துவா செய்யறாங்க. ஏன்னா நல்லவங்க விளைவு இந்த சம்பவத்திலிருந்து அவங்க விளைய வேண்டியதுன்னு சொன்னா என்ன எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை பயன்படுத்திக் கொள்ளணும், நல்லதாக பயன்படுத்திக் கொள்ளணும். உதாரணமாக ஜும்மாவுடைய நாள் இருக்கு, ஜும்மாவுடைய நாளை எங்க இருந்தாலும் சொல்லணும். 5 நேரம் இமாம் ஜமாத்னா இங்க மொஹல்லால இருந்தாலும் சொல்லுவேன், வெளியூர் கல்யாணத்துக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு சொல்ல மாட்டேன், அப்படிலாம் கிடையாது. 5 நேரம் சொல்லணும். நீங்க அல்லாஹ்வோட வெற்றி இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலாஹ். அப்ப அந்த வாய்ப்பை என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. அது மாதிரி குத்பா ஓதுறாங்க இல்லையா, 2 குத்பாக்கு இடையில உள்ள இடையில செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். மழை பெய்யும் போது செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். பிரயாணத்தில் நம்ம செய்யக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் துவா செய்ய மறந்துடக்கூடாது. நம்மளுக்கு விஷயம் தெரியுது, ஆனா அமல் செய்ய மறந்துடும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தாம விட்டுரும். ஒவ்வொரு ஜும்மாவும் நமக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதே மாதிரி அபூ ஹுரைராவுக்கு துஆ செஞ்சு யார் உட்கார்ந்தா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயித் சாப்பிட்டாங்க, துஆ செஞ்சாங்க. அப்புறம் அடுத்த சாஹாபி துஆ செய்றாங்க. அதுக்கு அடுத்தது அபூ ஹுரைரா துஆ செய்றாங்க. ரெண்டு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலக ஸாஹிபாய. யா அல்லாஹ், இந்த 2 சஹாபாக்களும் என்ன துஆ செஞ்சாங்களோ அதை நான் கேட்கிறேன். ஒரே துஆ முடிச்சிட்டாங்களா? இந்த 2 சஹாபியும்
என்ன துவா கேட்டாலும் நானும் கேட்கிறேன், எடுக்க கபூல் செஞ்சது. ரெண்டாவது துவா கேட்கிறாங்க, அதுக்கு நபி ஆமீன் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது துவா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. என்ன துவா செஞ்சாங்க? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன், யா அல்லாஹ் மறக்கடிக்கப்படாத கல்வி நான் கிட்ட கேட்கிறேன். உடனே நபி ஆமீன் சொன்னாங்க. ஸைத் இப்னு சாபித் ரஹ்மத்துல்லாஹி அந்த சஹாபியும் யா ரசூலல்லாஹ் நாம துவா செய்ய ஆமீன் சொல்லுங்க. சபக தபாவேரா அப்போ என்ன பண்ணிட்டாங்க? இந்திட்டாங்க. இன்னும் பவர்ஃபுல்லான துவா நபி ஆமீன் சொன்னாலே ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல அதிகமான சூரா மனப்பாடம் பண்ணியிருக்கோம். குர்ஆனை கற்றுப்போம். இப்போ என்ன பண்ணணும்? மறந்துடுச்சு. இப்போ மறந்துடுச்சு. தயவு செஞ்சு வயசுங்கிறது குர்ஆனை கற்றுக்கொள்றதுக்கும் துவாக்களுக்கும் வயசு தடை கிடையாது. வயசு நேற்று நான் 2 நாள் சென்னையில் தான் இருந்தோம். ஒரு மதரசாவில் ப்ரோக்ராம் நடந்துச்சு. 73 வயசு உள்ளவர் குர்ஆன் மனனம் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 73 வயசு உள்ளவர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார். வயிற்று கிடையாது, ஆர்வம் மட்டும்தான் தடை. எனக்கு ஆர்வம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். மெமரி குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்துறான். வேற எந்த இது இல்லாம குர்ஆனை மனனம் செய்ய ஆரம்பிச்சோம். சூறாக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், குர்ஆனை வேணும்னு ஆசைப்படுறேன், அந்த ஆர்வத்திலே இருக்கிற அந்த வெறியோடு இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பவர் கொடுத்துறான். தயவு செஞ்சு நம்ம சிந்தனை கொண்டு வாங்க. அதனாலதான் அப்படியான இது எல்லாரும் துவா செய்யுங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. இப்போ ஸ்கூல்ல அரையாண்டு பரீட்சை வருது, குழந்தைங்களுக்கு நான் இத்தனை இது படிச்சேன், அத்தா போய் மறந்துச்சுடா என்ன சொல்லுவாங்க? அம்மா அந்த கொஸ்டின் கேட்டாங்க, படிச்சதா வந்து மறந்துடுச்சு. ஒரு எஸ்ஏ நான் ஃபுல்லா எழுத முடியல, ஒரு கொஸ்டின் ஆன்சர் பிக் கொஸ்டின் கேட்டாங்க, தெரிஞ்சதா வந்து மறந்துடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த துவா சொல்லி கொடுத்து இந்த அரையாண்டு பரீட்சைக்கு அனுப்புங்க. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக இல்மன் யுன்ஸா. உலக கல்வி இந்த கல்வின்னு சொல்லிட்டு நம்ம எங்க அதிசயமாக முடியாது. புது கல்வி தான் பயன்படக்கூடிய கல்வி எல்லாமே தீர்க்கு பிரயோஜனமானதுதான். நம்ம அது உண்மையா அது இல்முன் நாஃபின்னா வருது. ஹதீஸ் எப்படி வருது? இல்முன் நாஃபிங்க முன்தகபதி சிவனி புகாரி எது எடுத்தாலும் சரி உலக கல்விங்கிற வார்த்தையே வராது. எப்படி வரும்? பயன்படக்கூடிய கல்வி, பயன்படாத கல்வி, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத கல்வி, பயன்படாத கல்வி. அது நிறைய இருக்கு. அது சொன்னா அது நிறைய இருக்கு. பயன்படாத கல்வி, இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத கல்வி நிறைய இருக்கு. பல விஷயம் ஹராமான விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அதனால அதை பத்தி ஈடுபடக்கூடாது. இப்போ பயன்படுத்தப்பட கல்வியில நம்மளும் அந்த சிந்தனையில இருக்கணும், நம்மளோட குழந்தைகளும் சிந்தனையில இருக்கணும், குழந்தைகள் சிந்தனையில இருக்கணும். அதனால நம்மள்ட்ட அந்த தீனுடைய விஷயங்கள் உள்ளத்துல வரதான் நம்மளுக்கு அந்த மார்க்கு கல்விங்கிறது மேல போகும். ஏன்னா இந்த வயசுல அந்த வயசு இருங்கிறது வந்து வெறும் நம்மளுடைய தொழுகைக்கு பாதிப்பு. நம்ம தீன் தெரியாம இருந்தா நம்மளோட போயிடும். எந்த அளவுக்கு சொன்னா ஜகுல் அறியாமையை விட்டு நபியவங்க ரொம்ப கண்டிச்சிருக்கிறாங்க. அறியாமை காலத்துல தான் சஹாபாக்கள் வந்தாங்க. அந்த அறியாமையை நீக்கிறதுக்காக நபியவங்க ரொம்ப முயற்சி செஞ்சாங்க, ரொம்ப பாடுபட்டாங்க. அந்த அறியாமையை கண்ட நபியவங்க ரொம்ப கோபம் படுவாங்க, ரொம்ப அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஒரு வாட்டி இந்த சம்பவத்தை முடிச்சிடுறேன். நபி சஹாபாக்கள் ஒரு சஃபர்ல போயிட்டு வராங்க, யுத்த காலத்துக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தோட ஒரு சஹாபிக்கு ரொம்ப காயம் இருந்துச்சு, உடல் ஃபுல்லா காயம். அப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குளிப்பு கடமையாயிடுச்சு. அவருக்கு என்ன பண்ணணும் தெரியும், தொழுகணும். குளிக்க சஹாபியை கேட்கிறாரு, இப்ப நான் என்ன டைம் செஞ்சா போதுமா குளிக்கணும்னு கேட்கிறாரு. அந்த சஹாபி மார்க்க சட்டம் தெரியாம குளிச்சுட்டு அவனு சொல்லிடுறாரு. ஆனா அசல் மார்க்க சட்டம் என்னன்னா இப்படி போருக்கு போயிட்டு வந்து முட முடியாத குளிப்பு கடமையாயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஒழு செஞ்சுட்டா போதும், டைமும் செஞ்சா போதும், ஒழு கூட செய்ய தேவை. இவரை குடிக்கிறாரு, குடிச்ச உடனே நான் மூட்டாரு. நபி அவங்க செய்தி போகுது, நபி அவங்க செய்தி வருது, பார்த்தவும் தான் யார் இந்த விஷயத்தை சொன்னார் அவரே கொலை செய்து விட்டார். நபி அவங்க ரொம்ப கோவப்பட்டார். அப்ப அறியாமை விஷயத்துக்கு தவிர்க்கணும்னு சொன்னா நம்ம விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம தீவிர விஷயத்தை நம்ம சாதகமா கேட்டுக்கணும். நிக்கா விஷயம் சரி, இதான் சரி, இது செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்ச நல்ல ஆளுங்கள்கிட்ட கேட்டு நம்ம செய்யறதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. இஸ்லாத்துல 24 நம்ம வாழ்க்கை அமைச்சது எல்லா விஷயமும் இருக்கு. மனைவி ஈடுபடுறதாலும் சரி, குழந்தைகள் வளர்க்கறதாலும் சரி, ஒரு வியாபாரம் ஸ்டார்ட் பண்றதாலும் சரி, எந்த விஷயமாலும் சரி இஸ்லாத்துல தீர்வு. குர்ஆன் ஹதீஸ் மூலமா தீர்வு. அது தைரிய மனசுல நினைச்சு
நம்ம இன்ஷா அல்லாஹ் மார்க்க சட்டத்தை கத்துக்காம இன்ஷா அல்லாஹ் நம்ம பள்ளியிலேயே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பெரியவங்களும் இங்க வந்து எல்லா நபரும் குர்ஆன் ஓதாம இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஜமாத்துல் ஆஃபிர் வந்துருச்சு, இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அது ரஜப் ஷாபான் தான், ரமலான் வந்துடும். ரமலான் மாசத்துக்கு மட்டும் குர்ஆன் எடுத்துக்கிறதா இருக்கக்கூடாது. நான் குர்ஆன் ஓதுவேன் மறந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த 2 மாசத்துல நன்றாக குர்ஆனை கற்றுக்கொண்டு ரமலான் மாசத்துல எல்லா நாளும் குர்ஆன் ஓதுவேன் நபர்களாக இன்ஷா அல்லாஹ். நான் இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாசத்தை நாம பரிபூர்ணமா ஆகணும்னு இப்படிதான் முயற்சி செஞ்சாலும் குறைஞ்சது 3 மாசம் முயற்சி செஞ்சதான். ஆனால் தயவு செஞ்சு குர்ஆனை எடுத்து ஏதோ ஒரு ஓரத்தில் வீட்டில் வச்சிருந்தாலும் தயவு செஞ்சு அதை நம்ம எடுத்து நம்மளுக்கு குர்ஆன் இது எங்க மனைவி ஓதுறது என் குழந்தை ஓது அப்படி இல்லாம இது ஒவ்வொரு பெரியவங்களும் ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு ஆண்களும் சரி எனக்குன்னு ஒரு குர்ஆன் அழகா எடுத்து ஓத ஆரம்பிங்க. ஓத நீங்க வசனம் ஓதுறீங்களா அலிஃபாத்தா தெரியும்ல, அலிஃப் ஏத்தே எல்லாருக்கும் தெரியும். அது ஒவ்வொன்றும் படிங்க. அலிஃப் லாம் மீம்னு இருக்கும். அலிஃப் லாம் மீம் தால் லாம் கப் ஒவ்வொரு எழுத்தை படிச்சுட்டு அவங்க ஈஸியா வந்துடும். மேல இருந்த சப்பரு கீழே இருந்த சேரு மேல திரும்ப மேல சுற்றிருந்த பேசு கொஞ்சம் கொஞ்சமா தயவு செஞ்சு குர்ஆனின் பக்கம் நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும். நபியோட சுன்னத்தை போட்டு வாழ்க்கையை நகர்த்தணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை முழுமையாக வளர்ச்சி பாதையில போவோம். அல்லாஹ் தஆலா இம்மையும் சரி மறுமையும் சரி அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உடைய நபர்களாக ஆக்கியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கிறாங்க. நம்ம மகளாக 24 நேரம் அமல் செய்யக்கூடிய குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய அதன்படி எத்தி வைக்கக்கூடிய முன்மாதிரியான மஹல்லாவாக அல்லாஹ் ஆக்கி அறிவிப்பானாக. வாஹிர் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.